இருக்குது. ஏதாச்சும் ஸ்டாப் பண்ணலாம். என்னது ஓ காரம் ஸ்பெஷலாக இருக்குது. அடப்பாவீங்களா? ரைஸ் புது விதமான 10 ரூபா ஆகுது. நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு இதை கழுவிக்கலாம். அண்ட் ஐ கெஸ் எல்லாம் ஓகே நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பட் நான் வந்து நல்லா இருக்கும். நான் ஆக்சுவலாக வந்து நான் வந்து பிரேக் எடுக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்லேயே நான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஜாலி. ஏன்னா 2 வீக்கோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வீடியோஸ் போகிறது நிறைய ரீசன்ஸ் இருக்கலாம். பட்டு ஆக்சுவலாக வந்து நான் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணாமல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரீசன் சொல்கிறதுக்கு விரும்பல. இட்ஸ் ஹேப்பன் ரைட். ஸோ நான் என்ன நினச்சேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பிரேக் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அண்டு இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஜாலியாக போச்சு. சடனாக ஒரு மைண்ட் அப்செட் ஆச்சு. அண்டு திருப்பி வந்து பார்த்தோன்னா கொஞ்ச நாளைக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஜாலியாக போச்சு. அப்புறம் கடைசியாக நான் வந்து பார்த்தோன்னா வரும்போது என்னால் யூகிக்கவே முடியாத மாதிரியான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நடந்தது. ஸோ இது நான் ஃபேஸ் ரிவீல் வந்து கண்டிப்பாக பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபேஸ் காமிச்சு தான் நான் வந்து வீடியோ எடிட் பண்ண போச்சுங்களா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. என்னடா ஆச்சு கேட்குறவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்து பார்த்திங்கன்னா கூட ஒருத்தர் இருந்தான் இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவன் வந்து பார்த்தோன்னா சடனாக போயிட்டான் இறந்துட்டான். எல்லாருக்குமே ஆச்சரியம். ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பழக்கம் எதுவுமே கிடையாது. வேலை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல பையன். அண்டு இப்போ வரைக்கும் அவன் வந்து இப்படி போயிட்டான்ற ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கவே முடியல. என்னடா இவனுக்கு ஆச்சு, நல்லா தானடா இருந்தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்போ என்ன பண்ணுறது, சரி ரூம் பண்ணோம் எதுவும் நம்ம ஆக்சுவலாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிரெயின் டெட் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தெரில. நான் வந்து இங்கே இல்லை. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியாது. சடனாக வந்து பார்த்தோன்னா இப்போ வந்து லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து ஆக்சுவலாக நான் வந்து கிளம்புற மாதிரி அது வந்து இங்கே இருக்கணும். ஆக்சுவலி லாஸ்ட் வீக்கு ஃப்ரைடேல நான் வந்து கிளம்பி இங்கே வந்திருக்கணும். ஆனால் பார்த்திங்கன்னா வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா காலைல கத்தலை எப்போவும் போல். ஆனால் அன்றைக்கி வந்து நான் வந்து வீடியோலாம் எடுத்தேன். சரி ஓகே இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாட்டே வீடியோஸ்ன்னு சொல்லிட்டு காலையில் பீச்சுக்கு போயிருந்தேன். பீச்சுக்கு போயிட்டு தனியாக தான் போனேன். ஃப்ரெண்ட்ஸே யாருமே வரல. என் தம்பி கூப்பிட்டு பார்த்தேன். அவன் வந்து தூக்கம் வருது அப்படின்னா சரி ஓகே நம்மளாச்சும் தனியாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போயிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு என் தம்பி வந்து ஏஞ்சிட்டான். சரி வாடா. அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்திருந்தான். ஃப்ரெண்டு வந்து டீ கடைக்கு போகலாம். அவன் கேட்டேன் என்கிட்ட இன்றைக்கி தான் நான் ஊருக்கு போகிறேன் வாடா கடைசியாக டீ கடைக்கு போயிட்டு போகலாம்டா அப்படின்னா நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். டீ கடைக்கு தான் போனேன். டீ கடைக்கு போயிட்டு அடுத்து என் தம்பி வந்துருச்சான். அவங்க கூட சேர்ந்து ஒரு வாட்டி டீ கடைக்கு போனேன். அப்படியே கையில் வந்து காசு எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா டெபாசிட் பண்ணிட்டு ஆன்லைனில் வந்து புக் பண்ணிடலாம் டிக்கெட்டு, பஸ் டிக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். கரெக்டாக போயிட்டு புக் பண்ணிவிட்டு டீ கடைக்கெலாம் கரெக்டாக கிளம்புறோம். அந்த இஸ்ரவேல்னு சொன்னல அவனோட தம்பி வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஃபோன் பண்ணான். பதட்டமாக பேசினான். என்னடா ஆச்சு ஸ்டிஃபனி சொல்கிறா என்னாச்சு அப்படின்னா ஒரு மாதிரியாக தான் பேசினான். எனக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருந்தது. ஆக்சுவலாக எனக்குமே வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு அன்ஈஸியான ஃபீலிங்காக தான் இருந்தது கொஞ்சம். நான் வந்து அந்த ஃப்ரைடேன்னு சொன்னேன்ல, அந்த ஃப்ரைடேக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா போகலான்னு சொல்லிட்டு 2 வாட்டி எட்டான்னு சொன்னேன். புதன்கிழமை ஒரு வாட்டி போகலான்னு பார்த்தேன். பட் போக முடியல. அதேமாதிரி தேர்ஸ்டேவும் போகலான்னு பார்த்தா போக முடியல. தேர்ஸ்டே ஈவினிங் வந்து என் ஃப்ரெண்டு ஒரு விஷயம் சொன்னான். மச்சான் வேணாண்டா இருக்கா நியூ இயர் கழிச்சு போடா ஒன்று ஏதோ ஒன்று போகாமல் தடுக்குதுடா அப்படின்னா. எனக்கு வந்து என்ன தான் அவன் சொன்னது ஒரு மாதிரி மைண்டில் ஓடிட்டே இருந்தாலும் இல்லை சரி இதெல்லாம் ஒரு மன பிராந்தி அப்படின்னு நினச்சி நான் வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டேன். அண்ட் அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தோன்னா எனக்கு இந்த மாதிரி ஃபோன் பண்ணி சொல்கிறேன் இந்த மாதிரி அண்ணன் இறந்துட்டான்டா அப்படின்ட்டு.
இறந்துட்டானே சொல்லிட்டான். ஏன்னா டாக்டர் வந்து அப்போயே பிரெயின் டெட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கேட்டோன்னே ஷாக்கு, சரியான ஷாக்கு. டேய் என்னடா ஆச்சு அப்படின்ட்டு எனக்கோ ஒரு மாதிரி ஆயிடுச்சுட்டு, எப்படா நடந்தது, என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு அடுத்து நான் வந்து வீட்டுக்குலாம் போயிட்டு அன்றைக்கி வந்து போகலை. நான் வந்து சொல்லிட்டேன் வீட்டில் இந்த மாதிரி அவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவங்க தெரியும். ரொம்ப நல்ல பையன், சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு. ஸோ எப்பட்றான்னு கேட்டாங்க. எனக்கே தெரிலம்மா, இருங்க நான் போயிட்டு இது போகிறேன்னு சொல்லிட்டு நானும் இன்னொரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், எட்வின்னு சொல்லிட்டு, அவனும் வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வேலைக்கெல்லாம் லீவெலாம் போட்டு போய் பார்த்தோம் ஹாஸ்பிட்டலில். பார்த்தா எங்களை வந்து அவனை வந்து எங்களை பார்க்கவே விடலை. எனக்கு அதுதான் ரொம்பவே ஒரு மாதிரி. எனக்கு அவனை பார்த்துருந்தா கூட பரவாயில்ல, பட் என்னால் அவனை பார்க்க கூட முடியல. என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. நான் வந்து எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியிருந்தேன், சரி எதுவும் அவ்வளோலாம் கூடாது அப்படின்ட்டு. நான் வந்து அவ்வளோ நேரம் வந்து கண்ட்ரோல்டாக இருந்தேன். கரெக்டாக வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப அவன் தம்பி வந்து இந்த மாதிரி ரொம்ப பாசமாக இருப்பான்டா, என்னடா இவன் இப்படி ஆகிட்டான், இப்படி போய் விட்டு போயிட்டானடா அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பித்தான். எனக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிட்டேன். அப்புறம் அவனுக்கு வந்து சொல்லிட்டு இந்த மாதிரி எதுவும் பண்ணாத, இதுக்கப்புறம் உனக்கும் லைஃப் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்போ வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரெயின் டெட் ஆகிடுச்சு, எப்போ வேணாலும் உயிர் போகலாம் அப்படின்ற ஒரு இதுதான் சொன்னாங்க. சரிங்களா? எனக்கு வந்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாதிரி எனக்கு அந்த 2-3 நாளாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் கூட என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. ரொம்ப ஒரு மாதிரி இதுவாகி ஒரு மாதிரி ஆகிட்டேன். ஏன்னா லைக் எப்படி சொல்கிறது, சின்ன வயசுலேருந்து ஒருத்தன் நம்ம கூடவே வளர்ந்துருப்பான். எப்படி சொல்கிறது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம கூடவே இருந்திருப்பான் தெரியுமா. அப்படிப்பட்ட ஒரு பையன் தான் அவன். எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2-3 சர்க்கிள் தான் நம்ம இருக்காங்க. அதில் இவன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாள் ரொம்பவே இம்பார்ட்டண்டான பர்சன் தான். ஸோ எப்படின்னா ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, எல்லாருக்கும் சின்ன வயசுலேருந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், என்ன பண்ணாலும் இது பண்ணுவான். நான் வந்து சடனாக நான் வந்து ஒரு டவுன்ஃபால் இருந்தேன்னா அவன் கால் பண்ணுவான். 1 hour எப்படி போகணே தெரியாது, ஜாலியாக பேசிகிட்டு இருக்கோம். என்ன பேசுவோன்னு தெரியாது, பேசுறது டாப்பிக்கே இருக்காது, ஆனால் பேசினே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஃப்ரெண்டு தான் அவன். எனக்கு அவன் விட்டு அவன் கூட இல்லைன்னொடனே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக முடியல. எனக்கு வந்து என்ன பண்ணுறது, கை ஓடலை, கால் ஓடலை, எதுவுமே என்னால் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கவே முடியல, என்னடா அப்படின்ட்டு. இத்தனைக்கும் அவன் வந்து நானும் வந்து தளபதியோட பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்குங்களா. ஃபஸ்ட் டேக்காக நாங்கள் எங்கெங்கெல்லாம் சுற்றிருக்கோம் தெரியுமா, சைக்கிள் வச்சு சுற்றிருக்கோம். அந்த ஃபஸ்ட் டே டிக்கெட் கிடைக்கிறதுக்கு நாங்கள் என்னென்னமோ குட்டி காரணம்லாம் அடிச்சிருக்கோம். அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் ஓடிட்டே இருக்குது. அவன் கடைசியாக வந்து நான் வந்து ஜனாதிபதி பொங்கல் அப்போது நான் வந்து ஊருக்கு போயிருந்தேன். அப்போ அவனை டீ கடைக்கு கூப்பிட்டு போயிருந்தேன், என் தம்பியும் நான் போகிறேன். அந்த டைமில் வந்து அவன் சொன்னது என்னன்னா, நண்பா எப்படியாச்சும் வந்து தளபதி சிஸ்டம் பார்த்தே ஆகணும்டா, நீ தாண்டா பார்க்கணும். அங்கே வந்து கர்நாடகா தான், பெங்களூரில் இங்கே வந்து ஒரு டிக்கெட் எடுத்துடுறோம், நாங்களாம் வந்துடுறோம்டா அப்படின்னு. சரி ஓகேடா, அவன் பார்த்துக்கிறேன்டா, வா பார்த்துக்கலாம், கடைசி இது தானே, காசுலாம் பார்க்க தேவையில்ல, முடிஞ்ச அளவுக்கு தான். என்னது ஃபஸ்ட் ஷோ பார்த்துடலாம், காலைல 4 மணிக்கே பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு மைண்டில் தான் ஹோப்லாம் கொடுத்து வச்சுருந்தேன். இப்போ நான் பைத்தியக்காரன் நம்மளை என்னை விட்டு தனியாக வந்து போயிட்டுக்கிறேன். எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ அதனால தான் ஃபேஸ்புக் பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதெல்லாம் கிடையாது. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மேட்டர்லாம் இருக்குது. நான் வந்து இந்த 120 days ஹார்ட் சேலஞ்ச் மாதிரி பண்ணிகிட்டு இருந்தேன்ல, இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஃபீட்பேக்கும் எனக்கு கொடுத்தது. அதே சமயத்தில் ஒரு சில பேர்கிட்ட வந்து பேட் நியூஸுமே வந்து எனக்கு கொடுத்தது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்கள் அம்மா, நீ எல்லாம் பண்ணுற, நல்லா தான் பண்ணுற, எதுக்கு முகத்தை காட்ட மாட்டேங்கிற. நாங்கள் எனக்கு போய் கேட்ட உடனே எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னன்னா, இதுதான் ஃபேஸ் என்ன ரிலீவ் பண்ண மாட்டேங்கிறேன் அப்படின்னு. நான் என்ன நினச்சேன், சரி அட்லீஸ்ட் ஒரு 1 million அந்த டைம் வந்து அதுக்கப்புறம் ஃபேஸ் தனியாக பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கேன். ஆனால் எனக்கே புரிய வந்தது என்னென்னா, இந்த ஃபீல்டில் இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் இது பண்ணுறோன்னா ஃபேஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா பண்ணி தான் ஆகும். என்ன தான் என்னோடய ஐடென்டிட்டியை வந்து நான் மறைக்கணும்னு நினச்சாலும் நான் என்னோடய ஃபேஸை ரிவீல் பண்ணால் தான் கொஞ்சம் நல்ல மாதிரி ரீச் கிடைக்கும். அது இல்லாமல் அந்த இஸ்ரேல் பையனே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் போகிறப்போ சொன்னான், முகத்தை காட்டணும், நீ காட்டியே பண்ணி
ஏன் அப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்ட்டு. அவன் மட்டும் இல்லை, எல்லாருமே தான் சொன்னாங்க, எங்கள் கோச் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. சரி ஓகே நானும் ரிவீல் பண்ணிடலான்ற ஒரு மைண்ட் செட்டு தான். சாரி கைஸ், சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ இது வரைக்கும் நல்லா உளறிட்டு இருந்தேன். திருப்பி என்னால் வந்து அது ரிப்பீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியல. ஏன்னா நான் இப்போதைக்கு கொஞ்சம் பேசக்கூடிய நிலமையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இல்லை. ஏன்னா என்னோடய சுச்சுவேஷன் உங்களுக்கு வந்து புரியும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அது இல்லாமல் கடைசி நேரத்தில் வந்து இஸ்ரேவேலியன் அவங்க கூட எல்லாம் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருக்குடா. தயவு செஞ்சு மன்னிச்சிரு அண்ட் ரெஸ்ட் இன் பீஸ், சரியா? ஸோ ஹெவனில் மீட் பண்ணலாம். எனக்கு வெயிட் பண்ணுறான். ரொம்ப நாளாக ஆகாது, கொஞ்ச நாளாக நானும் வந்துடுறேன். ஸோ லாஸ்ட்டாக பை, போயிட்டு வாங்க மச்சி, அவனை மறக்க மாட்டேன்டா.